உலகமெல்லாம் அமைதி மேவ, ஆகாத பகையொழிந்து அன்புண்டாக, ஆறாத கவலை பிணி அகன்று போக, ஆக்கமொடு மக்கள் குலம் அழகாய் வாழ, ஆண்டவனை வேண்டுதல் செய்து அருளினாடி ஆனந்த தவநிலையை அணுகுவோமே. எமது அருமையான கிருபைக்குரிய மலேசிய மற்றும் இந்திய திருநாட்டின் பிரஜைகளே, மேடையின் முன்னும் மேடையின் மேலும் அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களே, இன்று இந்த விழாவை அருமையாக ஏற்பாடு செய்த நமது வாழை சித்தர் நாகப்பன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாட்களாக இங்கே பல சித்தர்கள், பல சான்றோர்கள் பேசிவிட்டு சென்றார்கள். அவர்களுக்கும் எனக்கும் ஒரு சிறிய வித்தியாசம் உண்டு. அவர்கள் இந்தியாவிலிருந்து ஞானத்தை கொண்டு வந்தார்கள். நானோ எனது குருநாதன் சித்திரமுத்த அடிகள் மலேசியாவிலிருந்து பெற்று சென்ற ஞானத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். அந்த வகையில இந்த நாள் இனிய நாள். ஆதியா என்ற அறிவு முதலெடுத்து ஓதிய நூலின் பயன் இதுதான். நமது ஆதி தாய் அவை நமக்கு சொன்ன முதல் குரல். 1000 பேர் 1000 விஷயங்களை உங்களிடத்திலே சொல்லியிருப்பார்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு அறிவை ஊட்டியதா என்றுதான் பார்க்க வேண்டும். அதிலே அறிவு சார்ந்த கருத்துக்கள் இல்லை என்றால் தயவு செய்து புறக்கணிக்க தயங்காதீர்கள், என்னையும் சேர்த்து. இந்த உடலில் அழிந்து போய்விட்டால் மீண்டும் நீ இந்த ஞானத்தை பெற முடியுமா? அந்த கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்டு பார்த்தால் சற்று கடினமான பதில் தான் கிடைக்கும். ஆகையினாலே எவர் எந்த ஞானத்தை உங்களுக்கு சொன்னாலும் அது உங்களுடைய அறிவுக்கு பொருத்தமானதாக இருக்கிறதா என்று தெரிந்து தெளிந்து அதிலே நீங்கள் அடைய வேண்டிய ஞானத்தை அடைய வேண்டும். ஒரு பயன் ஒன்றுண்டு உடம்பினால் அயபயம் தருவயனாம் சங்கரனை சார் என்று சொன்னால் அவை வள்ளல் பெருமானாரும் அந்த சுத்த சன்மார்க்கத்தை நமக்கு போதித்து சென்றதுக்கு காரணம் நாம் அடைய வேண்டிய பெருநிலை மரணமில்லா பெருவாழ்வு. 8000 ஆண்டு யோகம் இருப்பினும் கண்ணார் அவதினை கண்டறிவார் இல்லை, உன்னாடிக்குள்ளே ஒளியுற நோக்கினால் கண்ணாடி போல கலந்திருந்தானே என்று சொன்னார் திருமூலர். அப்போ அவர் எங்கேயும் இல்லை, அந்த ஞானம் எனக்குள் தான் இருக்கிறது, அதை வெளிக்கொண்டு வர வேண்டியது என்னுடைய கடன் தான். அதற்காகத்தான் இந்த மனித தேகம் இறைவனுடைய அருட்கிருபையினால் மாயாசக்தியின் கலப்பினால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே நீ வெல்ல வேண்டியது அந்த மாயாசக்தியை மட்டும்தான். அதை வென்றுவிட்டால் அந்த அறிவு உங்களுக்கு சொந்தமாகிவிடும். எப்பொழுதுமே நம்ம 2 மாறுபாடான நிலைகளுக்குள்ளே இந்த மனமானது தள்ளி பார்க்கும். ஐஸ்வர்யாவை அழகான பெண் தான், ஆனால் பல் விளக்கவில்லை என்றால் பக்கத்தில் போக முடியுமா? அப்ப அறிவுக்கும் மனதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் எடை போட்டு பார்த்தீர்கள். ஆனால் கண்ணுக்கு அலங்காரமான விஷயங்களை விடவும் உன் ஆத்மாவுக்கு கேட்டை உண்டாக்காத செயலே நலம் பயன்படுது. இந்த ஆத்மாவை பற்றிய அறிவுதான் சித்தர்கள் நமக்கு போதித்த அறிவு. சித்தை அறிந்தவர்கள், சித் என்றால் அறிவு, அதை அறிந்தவர்கள் என்பதனாலே அவர்கள் சித்தர்கள். அந்த அறிவு எங்கு இருக்கிறது? அந்த அறிவை நாம் எங்கே தேடி போய் பெற வேண்டும்? மனத்தகத்தான் என்றுதான் இறைவனை பற்றி வேதங்கள் சொல்கின்றன. அந்த மனத்தகத்தானாக இருக்கக்கூடிய அந்த அறிவு சொரூபத்தை நாம் தேட வேண்டிய இடம் நம்மிடத்தில் தான் இருக்கிறது. கண்ணகத்தே நின்று கழிதருமே காணுங்கால் உன்னகத்தே நின்ற ஒளி. கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி. நாம் பிராணனை வேற எங்கே தேடிக்கொண்டிருக்கிறோம். இது நாசி. இது என்ன? நாசி. பிராணன் நாசமாகும் இடம். அங்கே உனக்கு பிராணவித்தை கிடைக்காது. நீ அடைய வேண்டியது வாசி. ஓசையின் உள்ளே உதிப்பது ஒன்றுண்டு, வாசமலர் நாற்றம் போல் வந்து அதை அனுபவத்தினால் குருவிரான் அன்றி அடைய முடியாதது. பேசுவானும் ஈசனே பிரம்மஞான மும்முளே ஆசை கொண்டு ஐவரும் அழைத்தலைகள் செய்கிறார். ஆசையை வேறெடுத்து அடக்கியோர் எழுத்திலே பேசிடாதிருக்கிறேன் நாதம் வந்தொழிக்கு
மூச்சாது இருந்தால் நாதன் வந்து ஒழிக்கும், மூச்சேதான் கடவுள் என்று முன்னோர் சொன்னார். மூவர்களும் தேவர்களும் அதையே சொன்னார். பேச்சப்பா பேசாமல் மூச்சை பார் என்றால் நாம் எங்கே மூச்சை பார்த்து கொண்டிருக்கிறோம்? டாக்டர் போயிருக்கீங்களா? ஒருவர் சாக கிடக்கிறார், கொண்டு போறீங்க, செத்து போயிட்டார், மூச்சு போயிடுச்சு. கையை பார்த்து தொட்டு பார்த்து மூச்சு போயிடுச்சு சொன்னாரா? இல்லை. மூக்கு தூக்கி பார்த்தாரா? இல்லை. அவர் எங்கே தொட்டு பார்த்தா? எங்கே? அழகாக சொன்னார். கண்ணகத்து கண்ணின் மணியாகி நின்றாய் போட்டின்னு சொன்ன அப்பர் நமக்கு சொன்ன விஷயம். அப்ப இந்த கண்ணுக்குள்ள எவனோ இருக்கிறான், காண்பானாக காண்பானாக உள்ளுள்ளே இருந்து உன்னை இயக்கிக் கொண்டிருக்கிற அவனை யார் அறிவிக்க முடியும்? குருவின் அருளால் அறிந்து கூடுவது அல்லாருக்கு அருவமாய் நிற்கும் அந்த குருதான் உனக்கு காட்ட முடியும். அப்படிப்பட்ட குருவை தேர்ந்தெடுப்பதிலே நமக்கு ஏதாவது உரிமை பாத்தியது இருக்கிறதா? இல்லை. அவன் தான் உங்களை தேடி வர வேண்டும். அப்படி அவன் வர வேண்டும் என்றால் உங்களிடத்தில் என்ன இருக்க வேண்டும்? 5 விஷயத்தை நீங்க நீக்கணும், ஒரு விஷயத்தை கை கொள்ள வேண்டும். பஞ்சமா பாதகத்தின் பற்று அகன்ற பக்தனுக்கு நெஞ்சில் அருள் நிற்கும் நிறைந்து. அதான் 5 விஷயம். கள், களவு, காமம், கொலை, பொய். 5 விஷயத்தை நீக்கிறோம். கொஞ்சம் சித்த வைராக்கியம் மட்டும்தான் வேண்டும். மனோ வைராக்கியம் பார்த்தா படத்துக்கு போறோம், அந்த படத்தை பார்த்தே ஆகணும்னு அம்மா பாட்டு அடம் பிடிச்சு போறது மனோ வைராக்கியம். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த படத்தை போலதான் இந்த படமும் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அது மனோ வைராக்கியம். சித்த வைராக்கியம், இதில் இருக்கிற நன்மை தீமைகளை நான் அறிந்து அம்மயமாக. ஏனென்றால் நான் வந்த பாரம்பரியம் அப்பேற்பட்டது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே முன் தோன்றிய மூத்த குடிக்கு நான் சொந்தக்காரன். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் நிறைந்த பரம்பொருளை உலகமே உணர்வுமயமாய் தேடிக்கொண்டிருந்த காலத்திலே உலகமே உயிர்மயமாய் உனக்குள் இருக்கிறது. அணுவுக்கு அணுவாய், அப்பாலுக்கு அப்பாலாய், கணுமுற்றி நின்ற கரும்பாக உள்ளே இருக்கிறது என்று சொன்ன அந்த பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரன். ஆகினாலே நான் சித்த மரபின் பிள்ளையாக இருக்கிறனாலே நானும் சித்தம் தான். எனக்கு சித்தம் தெரிவிக்கப்படவில்லை, அவ்வளவுதான் நம்ம இடத்துல இருக்க குறை. அந்த குறையை நீக்குவதற்கு இறைவன் தயாராக இருக்கிறான். நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் மனக்கதவை அவனுக்கு தக்கதாக திறந்து வைக்க வேண்டும். நாம் கல்வனை போல் கண்ணக்கோல் வைத்துக் கொண்டு தெரிய வேண்டாம். நம்மை அலங்காரப்படுத்திக் கொண்டால் குருநாதன் நமது வீட்டை திறக்க காத்திருக்கிறான். காட்டிலே போய் தவம் செய்தால் குருநாதன் வருவானா என்ன? சிவபாக்கியர் அழகாக சொல்லுகிறார். சருகருந்து நீர் குடித்து சாரல்வாய் தவசிகார், சருகருந்து நீர் குடித்தால் தேகம் குன்றி நோயுண்டாம். வருவிருந்தோடு உண்டு உடுத்தி வளர்மனை சுகிப்பிரேன், வருவிருந்தோன் ஈசனாகி வாழ்வழிக்கும் சிவாய. வர்றவங்களுக்கு அந்த ஜீவநயவு ஜீவகாருண்யம் என்று சொன்னார்களே, அந்த முறைப்படி நீங்கள் விருந்தோம்பலை கடைபிடித்தாலே போதுமானது. உங்கள் வீட்டுக்கு ஈசன் விருந்தாளியாக வருவான். அப்படித்தான் வந்தான். இந்த நாட்டுக்கு சேது நாட்டு சித்திரமுத்தன் எங்கிருந்து பெற்று சென்றான். தாப்பாவிலே குடிகொண்டிருக்கிற ஜெகநாத முனிவரிடத்திலே இதோ ஒரு ஆத்மா வருகிறது என்று சொன்னான் என்றால் சித்திரமுத்தனுடைய தகுதி அவருக்கு அதை கொடுத்தது. இன்று அவரை அறிந்தவர்கள் இந்த கூட்டத்திலே இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே அந்த சித்தத்தை அறிந்த ஞானி குடிகொண்டிருக்கிற அந்த தாப்பா இன்று தைப்பூச விழா மட்டும் நடக்கிற ஒரு கோவிலாக இருக்கிறது. அங்க எத்தனை பேர் ஞானத்தை வாங்கி சென்றார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நாம் அந்த ஞானத்திற்கு சொந்தக்காரர்கள். ஆகையினாலே இதை இந்த மேடையிலே உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நமது அருமையான மக்களே, இந்த மாநாடு சித்தர் நெறி மாநாடு உலகத்தில் 3வது முறையாக இதை நடத்தி கொண்டிருக்கிறார் நமது மேன்மைக்குரிய அப்னா நாகப்பன். உண்மையிலேயே நேற்றிலிருந்து நான் அவரை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். அவருக்கு வயது எனக்கு சரியாக தெரியவில்லை. ஆனாலும் இந்த வயதில் இந்த பணிகளை எடுத்துக்கொண்டு ஒருவர் செய்கிறார் என்றால் அவருக்கு நாம் சிரம் தாழ்த்தி வழங்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த முயற்சியை யார் எடுத்து செய்ய முடியும் என்று பார்த்தால் சித்தர்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது.
சித்தர்கள் என்றாலே அசுத்தமாயாக்காரிகள் என்று பெயர். சன்மார்க்கத்திலே வள்ளல் பெருமான் அழகு சொல்லுவார். அவர்கள் எதற்காக வந்தார்கள் என்றால், மாய இருளிலே மழை இருளிலே கிடக்கிற நம்மை ஒரு சதவீதம் உயர்த்தி கொஞ்சம் விட்டாலும் அவனை கரையத்திற்கு அந்த குருவா வந்து கூட்டிட்டு போயிடுவான். அந்த குருவுக்கு அடையாளம் என்ன? விண்ணின்று இழித்து வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உள் நின்று உருக்கி ஓர் ஒப்பிலா ஆனந்தம் கண்ணின்று காட்டி களிம்பறுத்தானே என்று சொல்வாங்க. அந்த குருவை நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தோணணும், இவன் தான்